friends, welcome to Thirumagal Samayal. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தலாம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பெருமை வாய்ந்த செயல்களை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்க வந்து சிறியவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக போற்றப்படுவாங்க. அதே இது தீமை வழியில் செய்கிறவங்க வந்து பெரியவங்க ஆனாலும் அவங்கள வந்து சிறியவங்களாக கருதப்படுவாங்க. அதான் இதோட மீனிங். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா? அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பிரியாணி அப்படின்னு ஒரு தலைப்பில் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா நம்ம வீட்டில் எவ்வளோ சுவையாக நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்றோம், அவ்வளோ தூரம் செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் நம்மளே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கே வந்துடும். சரிங்களா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் எப்போவுமே பாருங்கள், எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்ய நமக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சு. 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, அரைச்ச விழுது தான் இது. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எலுமிச்சப்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாக்கு தேவையான பொருளை வந்து நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் உள்ளது வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவைப்படும். 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை. இது மசாலா வறுத்து பொடிக்கிறதுக்கு உள்ளது. ஸோ இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நான் 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 1 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி ஒரு கடாய் வச்சு அதில் நான் மசாலாக்குன்னு சொன்ன அவ்வளோ ஐட்டமும் அப்படியே போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நீங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சு பண்ணால் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நல்லா கருக வறுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் மசாலா பொடி பொடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் கூட நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பொடி போட்டுக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இலை தட்டி தள்ளி வச்சிருக்கோம்ல அது, எலுமிச்சம்பழ சாறு, தயிர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் எண்ணெய். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ இது கூட நம்ம வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் மீதி வெங்காயம் நான் பொரிச்சுட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் போட்டால் போதும். இல்லை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 1 hour வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம இதையும் ஊற வைக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. இப்போ அரிசி எனக்கு 1/2 hour வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னு, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நான் சொன்னல அரிசி வேக வைக்கிறதுக்கு மசாலா போடுவேன்னு, ஸோ அதை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஃபஸ்ட்டு தண்ணியை. இப்போ தண்ணி நமக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி எல்லாம் நான் போட்டுட்டேன். இது ஒரு 5 minutes நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 50% வந்து வெந்தால் போதும். இப்போது நம்ம சிக்கன் ஊற வச்சும் 1 hour ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes வந்து மூடி வச்சுருங்க. எனக்கு இப்போ இங்கே ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 50% தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப வெந்துடும். வடிகட்டிடலாம். இப்போது நமக்கு சிக்கன் வந்து ஒரு 50 minutes நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பில் இப்படி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இது கூட நம்ம அரிசி போட்டுக்கலாம். ரைஸ் வேக வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை கொஞ்சம் தூவிக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலை, புதினா இலை, இப்போ இந்த கோட்டிங்க்கு மேலே இன்னும் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் ரைஸ் போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் பொரிச்சது, கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சிருந்த குழம்ப ஊற்றிக்கலாம். கூடவே தேவைப்பட்டா மேலே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டா தண்ணியை லைட்டாக தெளிச்சுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. நம்ம இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம்.
மூடிட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்க போகிறோம். அப்போ தான் ஏர் வந்து வெளியில் போகாது. இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ வேகட்டும் நல்லா. இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வெந்துடுச்சான்னு தொட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணியெல்லாம் விடக்கூடாது. இந்த லேயர் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நல்ல சுவையான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நல்லா இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்குது. இது கூட நம்ம வந்து சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரைத்தா முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.